ஜாகிர் நாயக் உலகம் முழுவதும் அறிவு பிரச்சாரம் பண்றாரு. உலகத்தில் அவர்தான் மிகப்பெரிய அறிவாளி. அதை பின்பற்றி சென்ற அவ்வளோ இளைஞர்களும் செத்தாங்க. யாராச்சும் தப்ப முடிஞ்சா? அந்த ஆடிட்டோரியத்தை பாருங்க. பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டும் இல்லாம எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இப்படி ஒரு அறிவு ஜீவியை நாங்க பார்த்ததே இல்லை. ஜமாத்தே இஸ்லாமியோட ஃபண்டமெண்டல் என்ன? வாக்குவாதம் பண்றது, அடுத்த மதமார்க்கங்களை உள்ளவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது, இதுதான் அவங்களுடைய வேலை. இவருடைய உஸ்தாதும் ஜமாத்தே இஸ்லாமி தான், இவரும் ஜமாத்தே இஸ்லாமி தான். அந்த கொள்ள கூட்டம் என்ன சொல்லுது? உலகத்தில் இஸ்லாமிய நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லுது. உருவாகுமா? இஸ்லாத்தையே நீ குழி தோண்டி போச்சிட்டீங்க, அப்புறம் எங்க இஸ்லாமிய நாடு உருவாகிறது? கல்புன்னா அவங்களுக்கு கேலி குத்து, வெளிச்சம்னா அவங்களுக்கு கேலி குத்து, விலாயத்துன்னா அவங்களுக்கு கேலி குத்து. ஒரு தடவை மேடையில் இந்தோனேஷியாவில் இந்த கல்வி சிக்கர் செய்கிறாங்க. அந்த கல்வி சிக்கர் ஃபிலிம் போட்டு காமிச்சிட்டு அவர் சிரிக்கிறாரு. பாருங்க எப்படியும் சிக்கர் இருக்கான். நான் பார்த்தேன் இதை நேரில். அட மூதேவி, உனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியலன்னாக்கா நீ வாய முடிக்க வேண்டியதானே? ஃபத்தஹிதுஹும் சிக்ரியன் ஹத்தா அன்ஸகும் ஸிக்ரி வ குன்தும் மின்ஹும் தத்ஹகூன். நீங்க என்ன அல்லாஹ்வை மறந்தது மட்டும் இல்லாம அல்லாஹ்வை நினைச்சிட்டே இருந்தவங்களை பார்த்து நீங்க ஏளனம் பண்ணீங்க. இன்னி ஜஸைத்துஹுல் பிமா சபரு. உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் கேட்டு அவங்க பொறுமையை கையாண்டாங்க. அன்னஹும் ஹுமுல் ஃபாயிஸூன். இன்னைக்கு அவங்க பலன் பெற்றவர்களா இருக்காங்க. அப்படின்னா நீ நஷ்டவாளி. கபர் சப்ஜெக்ட் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க ரூஹரை ஏத்துக்கல. ரூஹு உடல்ல இருக்குங்கிறது தெரியும், ஆனா அந்த ரூஹுக்கு உள்ள அந்த மிகப்பெரிய அற்புதங்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த சப்ஜெக்டுகளை அழிக்கணுங்கிறது தான் யஹூதியோட நோக்கம். இவங்க வெற்றி பெற்றது ரூஹின் மூலமாக. சூஃபிசம் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுனது ரூஹின் மூலமாக. அந்த ரூஹை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அந்த சப்ஜெக்ட் மேல போக மாட்டாங்க. இப்ப அவங்க உருவாக்குறது தான் புது இஸ்லாம். மாடர்ன் இஸ்லாம்ங்கிறது என்ன?